எல்லோருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் கிராஃப்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வேஸ்ட்டில் எப்படி பண்ணேங்கிறதுக்காக உங்களுக்கு காட்டலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுனா உங்களுக்கு எப்படி பண்ணேன்னு கூட உங்களுக்கு விளக்குறேன். இது வந்து ஒரு கதகளி போஸு. இது எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு சீடி இதில் வந்து ஒரு மூடி இருந்தது. அந்த மூடியை வந்து இதில் வச்சு அது ஃபுல்லாக ஒரு பிளாஸ்டிக் கவர்ஸை வச்சு மூடிட்டேன். இந்த ஃபேஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மூடி, தட் இஸ் ஒரு காஃபி பவுடர் மூடி இருக்குது, ஒரு ரவுண்டு. அதை வச்சு இந்த இதில் ஃபுல்லாக உள்ள கவர் வச்சு பேக் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே என்னுடைய ஏர் ட்ரை க்ளே வச்சு இந்த ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து அந்த சைடில் வைக்கிறது இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் தான். இது வந்து அருண் ஐஸ்கிரீமுடைய பிளாஸ்டிக் மூடி. இந்த மூடியில் தான் இந்த நாளும் பண்ணியிருக்கேன். கீழே பாட்டமில் பார்த்தா ஒரு மூடி எனக்கு என்ன ஸ்டாண்டில் நிற்கிறதுக்காக இந்த மூடி வச்சுருக்கேன். ஸோ இது இப்படி நிற்கும். இனிமேல் தான் பெயிண்டிங் எல்லாம் பண்ணணும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து பேப்பர் பேஸில் வந்து இது பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். தட் பேப்பர் மேஷ். அதை வச்சு தான் இது ஃபுல் க்ளே பண்ணி இது மேலே ஒட்டிட்டு அது மேலே ஒரு பிஓபி கோட் மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ அது என்றைக்கும் ஒன்றும் ஆகாமல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இது வந்து கதகளி போஸ். இன்னும் பெயிண்டிங் எல்லாம் பண்ண பிறகு திருப்பியும் காட்டுறேன். அடுத்தது இது வந்து ஒரு பால், ஒரு குழந்தை விளையாடிட்டு இங்கே வந்து ரோட்டில் கிடந்தது. அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே இதே மாதிரி பேப்பர் க்ளே வச்சு ஒட்டி ஒரு குருவி மாதிரி. சைடில் வந்து என்னுடைய ப்ரஷ் ஒன்று உடஞ்சி போனது இருந்தது. அது வந்து பேக்கில் வாலுக்காக வச்சுருக்கேன். இது வந்து இதுக்கு இன்னும் நான் காலெல்லாம் ரெடி பண்ணி இது ஒரு ஸ்டாண்டில் இந்த மாதிரி பண்ணணும். இன்னும் கலரிங் எல்லாம் பண்ணணும். இதுவும் ஒரு குருவி தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு டியோட்ரண்ட் பாட்டில் உடஞ்சி போச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது பாதி உடஞ்சி உள்ளே இருக்குது. அந்த கிளாஸ் பீசஸை எனக்கு கீழே போட மனசு வரல. அதனால் அந்த உடஞ்ச இதை இதில் ஸ்டிக் பண்ணிட்டேன். இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருந்தது. இதில் வச்சுட்டு இது மேலே வந்து இந்த பேப்பர் க்ளே வச்சு இப்போது ஒரு குருவி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இனிமேல் தான் கலரிங் எல்லாம் பண்ணணும். இது ஒரு டக் மாதிரி. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெயிண்ட் பாட்டிலு. அதுக்குள்ளே ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவர்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பிவிசி பைப் இருந்தது. அதுலேயும் ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவர்ஸு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ஸ் ஃபில் பண்ணி அது மேலே இப்போது பேப்பர் க்ளே வச்சு இது கொஞ்சம் மழை வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகுது. அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் பெயிண்டிங் எல்லாம் பண்ணல. இன்னும் ஒரு 75% தான் காஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் காய வேண்டியது இருக்குது. அது காஞ்ச உடனே பெயிண்டிங் பண்ணணும். இது வந்து ஒரு பென்குயின் கிராஃப்ட்டு. இதுவும் கீழே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பாட்டில், அதுக்குள்ளே ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவர்ஸு, இதே மாதிரி பேப்பர் க்ளேயில் வச்சு பண்ணது. இதெல்லாம் குழந்தைங்களும் நல்லா அழகாக பண்ணலாம். இது வந்து எங்கள் வீட்டில் ஒரு கிளாஸ் டம்ளரு. இது வந்து உடஞ்சி போச்சு. எனக்கு உடஞ்சதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப ஷார்ப் பீசஸ் எல்லாம் இருந்தது. அதனால் அந்த பீசஸ் கையில் குத்தக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பேப்பர் க்ளேவை வச்சு மூடிட்டேன். இனிமேல் தான் இதில் ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணி ஏதாவது ரெடி பண்ணி வைக்கணும். அதே மாதிரி இந்த கிளாஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து இந்த பேப்பர் க்ளே வச்சு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு கிராஃப்ட் பொம்மை ஏதாவது ரெடி பண்ணி இதில் வச்சு டெக்கரேட் பண்ணிடணும். இது வந்து ஒரு அகல் விளக்கு. இந்த அகல் விளக்கு வேஸ்ட்டாக உடஞ்சி போயிருந்தது உள்ள. அதில் வந்து ஒரு பாட்டில் இதே மாதிரி வச்சு இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் கவர்ஸு, கீழெல்லாம் அந்த பேப்பர் க்ளேவை வச்சு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் மேலே மட்டும் ஏர் ட்ரை க்ளே வச்சு இந்த ஃபெவிக்ரில் வச்சு இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபினிஷிங் பண்ணலாம். இன்னும் காதெல்லாம் வைக்கணும். காது இன்னும் கொஞ்சம் கண் இதெல்லாம் வைக்க வேண்டியது இருக்குது. அதை முடித்த உடனே பெயிண்டிங் ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு கொட்டாங்குச்சி. இந்த கொட்டாங்குச்சி வந்து உள்ளே ஃபுல்லு பிளாஸ்டிக் கவர்ஸ் தான் வச்சுருக்கேன். எல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவர்ஸ் ஃபில் பண்ணி எல்லாமே சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் கவர்ஸு. அது மேலே இதே மாதிரி பேப்பர் க்ளே வச்சு இது வந்து பேப்பர் க்ளே தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப கண்ணு இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட் ஃபினிஷிங்க்கெல்லாம் ஏர் ட்ரை க்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பேப்பர் க்ளேவை போதுமானது. அது வந்து நான் இப்போ ஆர்கானிக்காக வீட்லேயே தான் ரெடி பண்ணுறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன குழந்தைங்களும் அதெல்லாம் தொடுறதுனால ஒன்றும் கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லை. இது ஈஸியாகவும் எல்லாருமே பண்ணலாம்.
இது நான் யூஸ் பண்ணி மிச்சம் இருக்கிற பேப்பர் கிளே தான். இது எப்படி பண்ணேன்னா, கொஞ்சம் பேப்பர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் பேப்பர்ஸு நமக்கு கவரெல்லாம் கட்டி வருது இல்லையா, அதில் அந்த கவர்ஸ் அமேசான் கவர்ஸ் தான் என்கிட்ட நிறைய இருந்தது. அதை எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெந்தயம் தனியாக ஊற வச்சுட்டு, அது பக்கத்துலேயே கொஞ்சம் நம்மக்கிட்ட செம்பருத்தி இருந்ததுன்னா அதுவும் தனியாக ஊற வச்சுட்டோம். இந்த இதில் கொஞ்சம் அந்த பேப்பர் ஊறின பிறகு ஒரு 2 டேஸு அதை வந்து நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்சியில் அரைச்சோன்னா அந்த பல்ப் நல்லா வந்துடும். அதில் வந்து இந்த செம்பருத்தியும் இந்த வெந்தயத்தை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுலேயே செம்பருத்தியை போட்டு அரைச்சா ஒரு கூழ் மாதிரி வருது. அந்த கூழை வந்து இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வரணுங்கிறதுக்காக அந்த ஸ்மூத்னஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் ஆர் ஸ்டார்ச் பவுடர் நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு காஞ்சிருது. கிராக்ஸ் கூட இந்த தடவை இல்லை. நல்லா காஞ்சதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்தது இந்த தடவை. போன தடவை வெறும் கார்ன்ஃப்ளவர் தான் போட்டேன், கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தது. இந்த தடவை கொஞ்சம் நைஸாகவே இருக்குது. அதனால ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. குழந்தைங்க எல்லாருமே இது பண்ணலாம். இந்த தடவை விநாயகர் சதுர்த்திக்கு கூட இந்த மாதிரி கிளேயில் கூட சப்போஸ் களிமண் கிடைக்கலன்னா இந்த மாதிரி இதில் பண்ணும்போது நோ ஃபெவிகால் நத்திங், ஒன்லி வெந்தயம் செம்பருத்தி பூ இதை வச்சு நம்மளுடைய வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பேப்பர்ஸ் தான் அது. கார்ன்ஃப்ளவர் அண்டு உங்களுக்கு வேணும்னா இந்த கஞ்சி மாவு நம்ம ஸ்டார்ச் பவுடர் இருக்கு இல்லையா, அதுவும் போட்டுக்கலாம். போட்டு இதை கலந்தீங்கன்னா தண்ணியே ஊற்ற வேண்டாம். சப்போஸ் இது கெடாமல் இருக்கிறதா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் நாள் பட்டு எதுவும் கெடாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இன்னொன்று இதை வந்து தண்ணியில் போடக்கூடாது. இந்த கிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து தண்ணி பட்டால் அது கொஞ்சம் மக்கிடும். அதனால தண்ணியில் போடாமல் நம்ம ஷோகேஸில் அந்த மாதிரி வச்சுக்கிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கிளே வச்சியும் நீங்கள் பண்ணலாம். இது வந்து இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பெயிண்ட் பாட்டில், பிளாஸ்டிக் இல்லை இது கிளாஸ் பாட்டில் தான். இதுக்குள்ளேயும் கவர்ஸ் ஃபில் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த இந்த மாதிரி சாப்பிட்டு வேஸ்ட்டாக இருக்கிற அந்த இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து கழுவி காய வச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ரில் மாதிரி வச்சுட்டேன். இதே மாதிரி ஏர் ட்ரை கிளே ஃபெவிக்ரில் வச்சு ஒரு டக் மாதிரி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், எல்லாருமே பண்ணலாம். இன்னும் பெயிண்டிங் தான் பண்ணலை, பண்ண பிறகு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி தான். என்னுடைய ஒரு இந்த மாதிரி ஒரு உலன் த்ரெட்டு உடைய இது இருந்தது, ரோல் இருந்தது வேஸ்ட்டாக, அதை வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சுட்டேன். ஸோ ரெண்டுத்துலேயும் என்னுடைய பிளாஸ்டிக் கவர்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஏர் ட்ரை கிளே வச்சு ஃபெவிக்ரில் கிளே வச்சு இந்த மாதிரி ஒரு யானை. ஸோ இதெல்லாம் இனிமேல் பெயிண்டிங் தான் பண்ணணும். சின்ன சின்ன ஷோ பீஸ் ஏதாவது பார்த்து நம்ம கிட்ட இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு என்ன பண்ணலாம் நம்ம யோசிச்சாலே நிறைய நம்ம பண்ணலாம். அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெயிண்டிங் முடிஞ்ச பிறகு நான் திருப்பியும் என்னுடைய ஃபுல் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன்.